ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஜோதிட தாள்கள் மட்டும் கிடையாதுங்க, ஒரு ஆன்மீக பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத முதல்ல இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. 2026 6வது மாதமான ஜூன் மாதமானது நடந்துட்டுருக்கு. இந்த ஜூன் மாதத்தில் கடைசியாக ஜூன் 29 அன்னைக்கு ஒரு அதிரடியான சிறப்பான நாள் 100 ஆண்டுகளுக்கு பிறகு வரப்போகுது. அது என்ன நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பௌர்ணமியானது வருது. வரக்கூடிய பௌர்ணமி ஆணி மாதத்தில் சந்திரனுக்கு உகந்த திங்கட்கிழமை அதுவுமா வருது. இந்த பௌர்ணமி சோமவார ஆணி பௌர்ணமி என்று அழைக்கப்படுது. இந்த பௌர்ணமியில் கிரகங்கள் ரொம்பவே சிறப்பான முறையில் அமைகிறது. 100 ஆண்டுகளுக்கு பிறகு சிறப்பான முறையில் கிரகங்கள் அமைகிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே இந்த பௌர்ணமியில் தலையெழுத்து மாறும். அதில் கும்பம் ராசியில் பிறந்த நேயர்களுக்கு இந்த பௌர்ணமியில் என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். கும்ப ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான பலன்கள், பரிகாரங்கள் அப்படிங்கிறத எல்லாமே கிளியராக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் கேட்கலாம், பௌர்ணமியுடைய அமைப்பில் தான் எல்லாமே உங்களுக்கு பலன்கள் கிடைக்குமா அப்படின்ட்டு. ஸோ பௌர்ணமியினுடைய அமைப்பில் தான் உங்களுக்கு எல்லா பலன்களுமே கிடைக்கும். ஸோ பௌர்ணமி பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருந்தால் சாதகமான பலனும், அதே பௌர்ணமி அன்னைக்கு கிரகங்கள் சாதகமற்ற இருந்தால் சாதகமற்ற பலன்களும் கிடைக்கும். அதனால் பௌர்ணமியில் கிரகங்கள் எப்படி அமைதோ அதை பொறுத்து பலன்கள் கிடைக்கும். அதை நாம் புரிஞ்சு தெரிஞ்சு அதற்கேற்ப நாம் அக்செப்ட் பண்ணி நடந்தாவே பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம். அதே போல் இந்த நாள் ஒரு சாதாரண நாள் கிடையாது. பிரபஞ்சத்தில் பேராற்றல் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இந்த நாளில் தான் கிரகங்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றோடு ஒன்று நிறைய சேர்ந்து அதிசயமான ஒரு யோகங்களை உருவாக்கி வெளிவிடும். அந்த யோகங்களை நம்ம வாழ்க்கையில் பெறணும்னா நம்ம ராசிக்கு குறிப்பிட்ட சில பரிகாரங்கள் கரெக்டாக முறையாக தெரிஞ்சு அதை நாம் பண்ணணும். அதை நாம் பண்ணாவே கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் தடைகள், கவலைகள் எல்லாமே அகலும். நிறைய பேருக்கு அது தெரியாததுனால தான் அந்த பௌர்ணமியை சாதாரணமாக கடந்துடுறோம். இனி அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம ராசிக்கு நட்சத்திரத்துக்கு என்ன பரிகாரம் சொல்லப்பட்டிருக்கோ அதை கரெக்டாக இந்த பௌர்ணமி அன்னைக்கு நாம் செய்ய வேண்டும். அப்படி செய்யும்போது பிரபஞ்சத்தில் பேராற்றல் நிறைந்து நம்ம வாழ்க்கையில் வெற்றிங்கிறது பெற முடியும். சரி, வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களோட ராசிக்கு செய்ய வேண்டிய பரிகாரமும் சொல்கிறேன். அதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஆக மொத்தம் கும்பம் ராசியில் பிறந்தவங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பரிகாரங்கள், பலன்கள் என எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும். அமாவாசை எப்படி சிறப்பான நாள் என்று குறிப்பிடப்படுதோ அதே போல் இந்த பௌர்ணமி ரொம்ப சிறப்பான நாள். அதுவும் ஆணியில் வரக்கூடிய பௌர்ணமி ரொம்ப ரொம்ப சிறப்பான நாள். இந்த டைம் பௌர்ணமி அன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சனியுடைய மிக மிக முக்கியமான அந்த வக்ர இது வேற ஆரம்பமாகுது. அதனால் இந்த டைம் ஒவ்வொருவருக்குமே ரொம்ப முக்கியமான நேரம் என்று சொல்லலாம். சனியை போல கொடுக்கவும் முடியாது, சனியை போல கெடுக்கவும் முடியாது. சனி நினைச்சாருன்னா ஒருவருடைய வாழ்க்கை என்ன வேணாலும் செய்வார். அதனால் சனியுடைய மாற்றத்தினால கண்டிப்பாக பலன்களை தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். சரி வாங்க, கும்ப ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத அதிரடியாக டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கும்ப ராசிக்காரங்க உங்களுக்கு பலன்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னொன்று கண்டிப்பாக இந்த இடத்துல சொல்கிறேன். உங்கள் ராசிக்கு நட்சத்திரத்துக்கு இந்த நாளில் சந்திராஷ்டமம் இருக்கா இல்லையா என்பதையும் தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா அதை தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப நீங்கள் நடந்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த நாள் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக அமையும். அதனால் இந்த நாளில் சந்திராஷ்டமம் இருக்கா இல்லையா என்பதையும் உங்களுக்கு சொல்கிறேன். அதையும் இந்த வீடியோவில் கிளியராக தெரிஞ்சுக்குங்க. கும்பராசி ஃபஸ்ட்டு அவிட்ட 3-4 பாதங்கள் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. உழைப்பதற்கு தயங்காத உங்களுக்கு இந்த ஆணி பௌர்ணமி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கவனமாக செயல்பட வேண்டியதாக இருக்குது. ஜூன் 29 வரை சகாய செவ்வாய் ஸ்தானத்தில் சஞ்சரித்து உங்கள் முயற்சிகளை வெற்றியாக்கினாலும் அதன் பின் சுகஸ்தானமான 4வது இடத்துல சஞ்சரிப்பதால் உழைப்பு அதிகரிக்கும். உழைப்புக்கேற்ற ஆதாயம் இல்லை என்ற நிலை சிலருக்கு உருவாகும்.
உடல்நிலையிலும் எதிர்பாராத பாதிப்புகள் தோன்றும். நம்பிக்கொண்டிருந்த வருமானங்கள் தள்ளி போகும். அதை விட தாய்வழி உறவுகளுக்கும் உங்களுக்கும் ஒரு இடைவெளி ஏற்படும். சப்தமஸ்தானத்தில் சஞ்சரித்து வரக்கூடிய கேதுவால் குடும்பத்திற்கும் உங்களுக்கும் ஒரு இடைவெளி இருந்து கொண்டே இருக்கும். வெளியில் என்னதான் செல்வாக்கோடு இருந்தாலும் வீட்டிற்கு வரும்போது உங்கள் மனநிலை பாதிக்கும். நண்பர்களும் உங்களுக்கு எதிராக இருப்பார். புதிய நபர்களால் சில சங்கடங்களுக்கு ஆளாக வேண்டிய நிலை ஏற்படும். சிலர் மீது தவறான விமர்சனங்களும் எழும். ஒரு சிலர் உங்களுக்கு எதிராக அவதூறுகளை பரப்புவார் என்பதால் இந்த நேரத்தில் முடிந்தவரை ஒவ்வொரு வேளையிலும் கவனமாக இருப்பது நன்மையாகும். உத்தியோகத்தில் இருப்பவங்க மேல் அதிகாரிகளின் வார்த்தைகளை ஏற்பது அவசியம். சுயதொழில் செய்து வருபவர்கள் வியாபாரத்தில் கண்ணும் கருத்துமாக இருப்பதால் சங்கடங்கள் நேராமல் இருக்கும். பணியாளர்களுக்கு வேலை பளு அதிகரிக்கும். நினைத்த காரியங்கள் எதுவும் நடக்கவில்லையே என்ற கவலை மேலோங்கும். பெண்களுக்கு உடல்நிலையில் சிறு சிறு சங்கடங்கள் வந்து போகும். பிள்ளைகள் பற்றிய கவலை அதிகரிக்கும். விவசாயிகளுக்கு விளைச்சல்ல கவனம் தேவை. மாணவர்கள் படிப்பில் மட்டும் கவனம் செலுத்துவது நன்மையாகும். உங்களுக்கு இந்த நாள் சந்திராஷ்டமோ அதிர்ஷ்ட நாள் ரெண்டுமே பார்க்கும்போது கிடையாது. பரிகாரமாக காமாட்சம்மனை வழிபாடு செய்தீங்கன்னா வாழ்வில் வளம் உண்டாகும். ஸோ அதை செய்திடுங்க. நெக்ஸ்ட்டு சதயமில் பிறந்த கும்பராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. எடுக்கக்கூடிய முயற்சியில் வெற்றியடைய வேண்டும் என்ற குறிக்கோளோடு வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு ஆணி பௌர்ணமி திட்டமிட்டு செயல்பட வேண்டியது அவசியம். இந்த டைம் ஃபுல்லாக உங்கள் சுகாதிபதி பாக்கியாதிபதி சுக்கிரன் எதிர்மறையாக சஞ்சரிப்பதால் மனதில் ஏதேனும் ஒரு குழப்பம் இருந்து கொண்டே இருக்கும். உடல்நிலையில் அவ்வப்போது சங்கடங்கள் ஏற்படும். எதிர்பாலினத்தருடைய நட்பால் சிலருக்கு அவப்பெயரும் ஏற்படும். அதனால் உங்கள் தகுதியை நினைத்து ஆசைகளுக்கு இடம் கொடுக்காமல் இருப்பது நன்மையாகும். குரு பகவான் சஞ்சாரம் சாதகமாக இல்லை என்பதால் எதிர்ப்பு அதிகரிக்கும். மறைமுக தொல்லைகள் உண்டாகும். சிலருக்கு வம்பு வழக்கு என்ற நிலை ஏற்படும். அப்புறம் குருவின் பார்வை தொழில்ஸ்தானமான 10வது இடத்திற்கும் விரைஸ்தானமான 12வது இடத்திற்கும் கிடைப்பதோடு 2வது இடத்துல சஞ்சரித்து வரக்கூடிய சனி பகவானுக்கு கிடைப்பதால் ஏழரசனின் பாதிப்புகள் உங்களை நெருங்காமல் போகும். குடும்பத்தில் நிம்மதி இருக்கும். எதிர்பார்த்த பணம் வரும். கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியும். விரை செலவுகள் கட்டுப்படும். செய்து வரக்கூடிய தொழில் முன்னேற்றம் அடையும். தடைப்பட்ட வேலைகள் முடிவிற்கு வரும். வேலைக்காக மேற்கொள்ளக்கூடிய முயற்சி வெற்றியாகும். உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும். மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். இந்த டைம் முழுவதும் ஆரோக்கியத்திலும் சுயத்திலும் பெண்கள் கவனமாக இருப்பது நன்மையாகும். ஜென்ம ராசிக்குள் கேது சஞ்சரிப்பதால் தேவையற்ற சங்கடங்கள் தோன்றும். கணவன் மனைவிக்குள் இணக்கமற்ற நிலை இருக்கும். புதிய நபர்களால் குடும்பத்தில் குழப்பம் ஏற்படும் என்பதால் முடிந்தவரை கவனமாக செயல்படுவது அவசியம். விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் கூடுதல் அக்கறை தேவைப்படும். உங்களுக்கு சந்திராஷ்டமம் அதிர்ஷ்ட நாள் கிடையாது. பரிகாரமாக காளியம்பாளை இந்த நாளில் வழிபாடு செய்தீங்கன்னா சங்கடம் விலகும், நன்மைகள் நடக்கும். அப்புறம் ஃபைனலாக கும்பராசி புரட்டாதி 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. சிந்தித்து செயல்படக்கூடிய உங்களுக்கு இந்த ஆணி பௌர்ணமி திட்டமிட்டு செயல்பட வேண்டியது அவசியம். ருணரேக சஸ்திரஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பதால் தேவையற்ற பிரச்சனைகள் தேடி வரும். நண்பர்களும் பகைவராக மாறக்கூடிய நிலை உருவாகும். உடல்நிலையும் ஒரே நேரம் இருப்பது போல் மறுநேரம் இல்லாமல் போகும். எடுத்த வேலைகள் இருப்பறியாக என்றாலும் குரு பார்வைகள் உங்களை பாதுகாக்கும். வியாபாரம் தொழில முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாகும். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உண்டாக்கும். ஏழரசனின் பாதிப்பு உங்களை நெருங்காமல் போகும். உங்கள் செல்வாக்கு கண்டு மற்றவர்கள் ஆச்சரியப்படக்கூடிய நிலை உருவாகும். ஒரு சிலர் உங்களுக்கு எதிராக அவதூறும் பரப்புவார். குடும்பத்தினரும் உங்களை புரிந்து கொள்ளாமல் போவார். அதனால் முடிந்தவரை அனைத்திலுமே கவனமாக இருப்பது நன்மையாகும். புதிய வீடு வாங்கும்போது சட்ட சிக்கல்களை அறிந்து செயல்படுவது அவசியம். களத்திரக்காரகன் சுக்கிரன் கரெக்டாக ஜூன் 29 முதல் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் எதிர்ப்பாளரிடம் ஒரு அடி விலகி இருப்பது நன்மையாகும். பெண்களுக்கு வேலையில் எதிர்பாராத நெருக்கடி ஏற்படும். அதோடு உடல்நிலையில் காரணமாக அடிக்கடி விடுப்பு எடுக்க வேண்டியதாக இருக்கும். சிலருக்கு தவறானவர்களுடைய வழிகாட்டுதலால் குடும்பத்தில் நிம்மதி இல்லாத நிலை உருவாகும். வியாபாரிகள் புதிய முதலீடு செய்வதற்கு முன் நன்றாக யோசித்து செயல்படுவது நன்மையாகும். ராகு கேது சூரியன் செவ்வாய் சுக்கிரன் என்று பெரும்பாலான கிரகங்கள் உங்களுக்கு எதிர்மறையாக சஞ்சரிப்பதால் ஒவ்வொரு வேளையிலும் எச்சரிக்கை அவசியம். விவசாயிகளுக்கு சிறு வியாபாரிகளுக்கு உழைப்பு அதிகரிக்கும். மாணவர்கள் ஆசைகள் ஆலோசனை ஏற்பது நன்மையாகும். உங்களுக்கு சந்திராஷ்டமம் இல்லை அதிர்ஷ்ட நாள். ஸோ அதனால் திருத்தணி முருகனை வழிபாடு செய்திங்கன்னா எடுக்கக்கூடிய வேலைகள் வெற்றியாகும். அதனால் இந்த பரிகாரத்தை செய்யுங்க. ஸோ உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் என்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணும் அப்படிங்கிறத
தெளிவாக இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலன் பெறட்டும். வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன்.